ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்றைக்கி ஆஸ்டினில் இருக்கிற மவுண்ட் பானல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மலை, அதுக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகான சீனரி இருக்குது. இது வந்து சீ லெவல்லேருந்து ஒரு 770 ஃபீட் ஹைட்டில் தான் இருக்குது. ஒரு குட்டி மலை, ஒரு 10 மினிட்ஸில் வந்து அதில் ஏறிடலாம். ஸ்டெப்ஸும் இருக்குது, ஒரு 100 ஸ்டெப்ஸ் வரைக்கும் இதில் இருக்குது. அது வழியாகவும் போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அந்த கொலராடோ ரிவர் அப்படின்னு ஒன்று ஓடுறது. போத் த சைட்ஸ் வந்து ஹவுசஸ்லாம் இருக்குது. நல்ல லஷ் க்ரீன் ஏரியாவாக இது வந்து இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீஸ் என்ஜாய் பண்ணணும், அப்புறம் அந்த ரிவரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈவினிங் டயத்துலலாம் வந்து இது நல்ல ஒரு சைட் சீயிங் இதுவாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதோட பேர் ஏன் வந்தது அப்படின்னா, ஜார்ஜ் பானல் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து கமிஷனர் ஃபார் இந்தியா ஆஃப் டெக்சாஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறாங்க. அந்த டயத்தில் ஏதோ அவரோட பேரில் இது வந்து பானல், மவுண்ட் பானல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. 1969லேருந்து இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது வந்து இருந்துகிட்ருக்கு. நல்ல இந்த வின்டர் டயத்தில் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரீனாக இருக்கும் போல இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது, நல்லா இருந்தது. இதில் என்ன அப்படின்னா, அந்த ரிவருக்கு போத் த சைட்ஸில் இருக்கிற ஹவுசஸ்லாம் வந்து செம்ம காஸ்ட்லியான ஹவுசஸ் ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் இந்த பாத்வே வந்து இப்படி தான் ரெட்டாக கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹவுசஸில் இருக்கிறவங்க வந்து ப்ரைவேட்டாக குட்டி குட்டி போட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்போர்ட் மாதிரி அந்த ரிவரில் வந்து போட்டிங், அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ரிவரில் வந்து போட்டிங் போயிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நதிக்கரையில் நிறையா வீடுகள் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இதெல்லாம் ரொம்ப பாஷான ஒரு பங்களாஸாக இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போகிறதுக்கு கூட ஜென்ரல் பப்ளிக்கு வந்து அவ்வளோவா அலவுட் இல்லை. அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கம்ப்ளீட்லி செக்யூர்டு ஏரியாவாக அது வந்து இருக்குது. நிறைய மரங்கள் இருக்குது. அவங்களோட வீட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா, அதாவது ரிவரே பக்கத்தில் இருந்தால் கூட அந்த வீட்டுக்கு உள்ளே வந்து சின்ன குட்டி ஸ்விம்மிங் பூல் அதெல்லாமும் வச்சுருக்காங்க. ரொம்ப ரிச் பீப்புள் வாழ்கிற ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த போத் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இது வந்து மேலே ஃபுல்லாக போனோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு அந்த ஸ்டோன்ஸாலேயே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அங்கே கொஞ்சம் சீட்டிங்லாம் இருக்குது, அங்கேயே உட்காந்துக்கலாம். கீழே வந்து அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழெல்லாம் நிறைய கடைகள்லாம் வந்து நிறையா இருக்குது. இது வந்து நைட்டு 10 வரைக்கும் கூட இதை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். என்ட்ரி ஃபீலாம் எதுவுமே கிடையாது. ஆஸ்டினில் ஒரு ஹையஸ்ட்டு பிளேஸ் இது அப்படின்னு இதை சொல்லலாம். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரம்யமான ஒரு இதுவாக இருந்தது. இந்த கொலராடோ ரிவரை சுற்றி அங்கங்கே நிறையா வந்து ரெஸ்டாரண்ட்ஸு அண்டு ரெக்ரியேஷன் பிளேசஸ்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் அதெல்லாம் இன்னும் 1-2 போயிருந்தோம். அதெல்லாமும் நான் உங்களுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். இப்போ இதை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஏரியா தான் வந்து அந்த சொன்னேன் இல்லையா, அந்த சீட்டிங்லாம் இருக்கிற ஒரு இது ஜஸ்ட்டு ஓப்பன் ஸ்பேஸ் தான் அது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேர்ஸ் மாதிரிலாம் அதுவும் இருக்குது, அந்த கல்லுலேயே போட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு ரெக்ரியேஷன் சென்டராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்ல என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.